शिवाय नमः शिवाय ओम नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय ओम नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय ओम नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय ओम नमः शिवाय शिवाय नमः शिवाय ओम नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय ओम नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय ओम नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय ओम नमः शिवाय शिवाय नमः शिवाय ओम नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय ओम नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय ओम नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय ओम नमः शिवाय शिवाय नमः शिवाय ओम नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय ओम नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय ओम नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय ओम नमः शिवाय शिवाय नमः शिवाय ओम नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय ओम नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय ओम नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय ओम नमः शिवाय शिवाय नमः शिवाय ओम नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय ओम नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय ओम नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय ओम नमः शिवाय शिवाय नमः शिवाय ओम नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय ओम नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय ओम नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय ओम नमः शिवाय தசமி திதி தின வாழ்த்துக்கள். ஏன்னா இன்றைக்கி தசமி வந்துருச்சு. இந்த தசமி அன்னைக்கு ஒரு அருமையான திருத்தலத்தை பார்க்கணும். காட்பாடி வட்டம் வேலூர் மாவட்டம் அம்முண்டி அப்படிங்கிற கிராமத்தில் அருள்மிகு அபிதகுஜலாம்பாள் உடனமர் அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர், நேற்று தான் ஒரு அர்த்தநாரீஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். அதே மாதிரி இன்னைக்கு அருமையான ஒரு அர்த்தநாரீஸ்வரரை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம். அர்த்தம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் அப்படின்னு கேட்டால் அர்த்தம்னா ரெண்டுன்னு அர்த்தம், பாதி பாதின்னு அர்த்தம். நாரி என்றால் மனிதனுடைய உடம்பு, நரன் அப்படிங்கிற மாதிரி. அர்த்தன் அப்படின்னா ஒரு பகுதியை ரெண்டாக பிரித்ததுக்கு பேர் அர்த்தம்னு பேர். ஈஸ்வரன் அது சொல்ல வேண்டியதே இல்லை, நம்மை ஆள்பவருக்கு ஈஸ்வரன்னு பேர். இந்த திருத்தலம் மிக பழமையான 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட திருத்தலம். வில்வம்தான் ஸ்தல விருட்சம். சித்தனானவன் ஆதியானவன் ஜோதியானவன் வானுமானவன் நீருமானவன் தாயுமானவன் தந்தையானவன் உன்னை எல்லால் வேறு
வேறு கதி ஏது எனக்கு? உன்னை மறந்தால் எனக்கு வாழ்வு ஏது சர்வேசா? பித்தனானவன் சித்தனானவன் ஆதியானவன் ஜோதியானவன் சொற்றுணை வேதியன் சொற்றுணை வேதியன் சோதிவானவன் சோதிவானவன் ஒற்றுணை திருவடி பொருந்த கை தொழ கற்றுணை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நம சிவாயமே நம சிவாயமே. கண்ணை எடுத்து தந்த கண்ணப்பன் போல் இல்லை, பிள்ளையை கரிசமைத்த சிறு தொண்டன் நான் இல்லை. உய்யனாயிருந்தேன் ஒரு தருள்வாய் ஈசா, மெய்யனாய் என்னை மாற்றிடுவாய் நேசா. சித்தனானவன் சித்தனானவன் ஆதியானவன் ஜோதியானவன் இல்லக விளக்கது இல்லக விளக்கது இருள் கெடுப்பது எடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நம சிவாயமே நம சிவாயமே. உருகாதோ நெஞ்சம் உன்னருளை நாடாதோ, இருகாதோ கருணை பாயாதோ என்னே. தீயனாயிருந்தேன் இருத்திடுவாய் ஈசா, அத்தனாய் என்னை காத்திடுவாய் நேசா. சித்தனானவன் சித்தனானவன் ஆதியானவன் ஜோதியானவன் வானுமானவன் நீருமானவன் தாயுமானவன் தந்தையானவன். உன்னையல்லால் வேறு கதி ஏது எனக்கு? உன்னை மறந்தால் எனக்கு வாழ்வு ஏது சர்வேசா? இப்போ இந்த எந்த காரியம் செய்வதற்கு முன்னாடியும் விநாயகர் வழிபாடு, இந்த விநாயகரையும் முருகனையும் வழிபட்ட பின்பு அப்புறம் அந்த கோயிலுக்குள்ளே அப்படி உள்ளே போனோடனே கர்ப்ப கிரகத்தில் அழகாக லட்சணமாக அந்த கைலாசநாதர் அந்த இடத்துல அர்த்தநாரீஸ்வரராக தோற்றம் தர்றார். அர்த்தம்னா ஏற்கனவே சொன்னேன் பாதி பாதின்னு. இப்போ நீங்கள் இது வரைக்கும் எப்படி லிங்கம் பார்த்துருப்பீங்க? எல்லாமே ஒரே வடிவமாக இருக்கும். இந்த ஆவுடை ஒரு லிங்கமாக இருக்கும், மேலே வச்சிருக்கிற அந்த லிங்கம் ஒரு மாதிரி இருக்கும். இப்போது இவர்கள் இருவரையும் தரிசனம் செய்தவுடன் அற்புதமான அந்த அர்த்தநாரிக்கு நடக்கும் அபிஷேகம். भवाय चन्द्रचूडाय निर्गुणाय गुणात्मने कालकालाय रुद्राय नीलग्रीवाय मङ्गलम् वृषारूढाय भीमाय व्याघ्रचर्माम्बराय च पशूनां पतये तुभ्यं गौरीकान्ताय मङ्गलम् भस्मोद्धूलितदेहाय व्याळयज्ञोपवीतिरे रुद्राक्षमा